ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி கிச்சன். இன்றைக்கி சுரக்காய் துவையல் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் ஒன்று கொடுத்துருங்க. இந்த சுரக்காய் துவையல் கொஞ்சம் புளி கூட வச்சு சாப்பாட்டுக்கு போட்டு பிசைஞ்சிட்டு அப்புறம் தொட்டுட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சம் புளி ஒரு நூல் கம்மியாக வச்சுங்க, இட்லி தோசையை வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. நான் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 3 பச்சை மிளகாயை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேங்க. 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்து பருப்பு அதை போட்டு நல்லா வறுத்துக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேங்க. இப்போ இதை சுரக்காயை ஒரு 1/4 சுரக்காய் துருவி வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு சொல புளி போட்டிருக்கேன். துருவி வச்ச சுரக்காயும் போட்டு நல்லா பச்சை வாசனை போடுற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை போட்டு பொட்டுக்கல்ல ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுருங்க. போட்டு நல்லா பச்சை வாசனை போயிடணும். போன பிற்பாடு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்குங்க. உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. இல்லை உங்களுக்கு தேவையான அளவு போட்டுட்டு இறக்கி வச்சுட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் போட்டு தாளித்து கொட்டிக்கிங்க. சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.